பேசுகிறேன் அப்படியே. யூஆர் லைவ் கைஸ். ஸ்ட்ரைக் வந்துடும்டா. யாரு? தருண். ஹாய் தருண். கிரிஷ் ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. லவ் யூ டூ ப்ரோ. விக்னேஷ் வாங்க ப்ரோ. ஹாய். சாப்பிட்டீங்களா கைஸ்? கைஸ் வந்தவங்க எல்லாரும் டபுள் டேப் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ நம்ம ஒரு 2 சிக்னல் இதில் கொடுப்போமா பப்ளிக் சேனலில்? யூஎஸ்டி ப்ரைஸ் ஹை 107. சூப்பர் தான், நல்ல விஷயந்தான். ஆனால் பை பண்ணுறது தான் கஷ்டம். பை பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சேல் பண்ணுறது தான் ஜாலி. ஃபார் பை எஸ் ப்ரோ. பை பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் தான் ப்ரோ. 105 ஆயிடுச்சு. 107 ஆயிடுச்சா? சூப்பர் தான். மச்சி என்ன மச்சான் விட்டுருவோமா நான் சொன்னதை? கன்ஃபார்மா? கண்டிப்பா. $1,000 தானே கேட்ட? சவுண்ட் ஸ்லோவா இருக்கு ப்ரோ. ஓகே, சரியா கேட்கலீங்களா? ஓகேவா ப்ரோ? இப்போ நல்லா கேக்குதுங்களா? இப்போ கேக்குது. ஓகே ப்ரோ, விட்டுருங்க நீங்க சொன்னது. ஓகே. என்னது இது? ப்ளீஸ் யூஸ் கீ ஃப்ரேம். அமௌண்ட் ரெடி பண்ண 1 வீக் ஆகும். ஓகே ப்ரோ. ப்ரோ கிறிஸ்போ, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போங்க. உங்களை மிஞ்சி யாருமே கிடையாது, நான் சொல்கிறேன்னே. எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்கள் மேலே. பட் நீங்கள் பண்ணுற தப்பை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற லெவலில் வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ ஓவர் ப்ராஃபிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இந்த மந்த் எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். தென்
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராஃபிட் இன்னும் நல்லா நீங்கள் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மந்தில் ஒரு 2 நாள் நல்லா டைட்டாக ப்ராஃபிட் பண்ணலாம். இன்டூ 1000% நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணி ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ணணும், ரெகுலராக டெய்லி இவ்வளோ தான் டார்கெட் வைக்கணுன்ற மைண்ட் செட்டில் நான் எப்போவுமே இருக்க மாட்டேன். நான் இயர்லி இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன் எப்போவுமே. சரிங்களா? ஸோ நல்ல நாள் கிடைக்குதா, நல்ல நாள் அன்றைக்கி நல்லா மார்க்கெட்டை போட்டு உருன்னு உருவி எடுத்துடணும். இல்லையா நார்மலாக போதா, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போகுது. ஸோ நான் பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே இல்லை. இன்றைக்கி நான் இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும், நேற்று இவ்வளோ மேக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சும்மா ட்ரேட் எடுக்கிறோம், உங்களுக்கு ட்ரேட் கொடுக்கும்போது நானும் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதில் வர ப்ராஃபிட்ஸை அப்படியே நம்ம விட்ரா எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ டெய்லி நான் இவ்வளோ தான் எடுப்பேன், டெய்லி அவ்வளோ எடுப்பேன்ற டார்கெட்டை தயவு செய்து வைக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி டார்கெட் வச்சிங்க அப்படின்னா அதுக்காகவே நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். மார்க்கெட் நல்லா இருக்கோ இல்லையோ நீங்கள் மார்க்கெட் கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா கைஸ்? அந்த 2வது லைவ் ஒர்க் ஆகுதா? ஷார்ட் ஸ்பீடில் இருக்கிற லைவ் ஒர்க் ஆகுதா? உட்கார்றா, ஏன் நான் நின்றுக்கிறேன்? யோகினி நட்ராஜன், ஹாய் 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 ப்ரோ. வாங்க வாங்க ப்ரோ. 2 minutes கைஸ். சரிங்களா? நல்ல செட்டப் கிடச்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரேடை. ஸோ கண்ட ட்ரேட்ஸ் நம்ம எடுக்க தேவையில்ல, குவாலிட்டியான ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சொல்லித்தரேன் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். 8 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யாருமே இன்னுமே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பெட்டர் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டிவிகே நியூஸ், ஹாய் ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஸோ பார்க்குறவங்களாம் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. நம்ம இப்போ ஒரு பப்ளிக் செஷனுக்காக நம்ம சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இன்னமும் நம்ம யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், binaryprotamil.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? புரியுது ப்ரோ, பட் கமிட்மெண்ட் மாட்டிக்கிட்டேன், அதுக்காகவே ஓட வேண்டியதாக இருக்குது ப்ரோ. ஹாய் ப்ரோ, எனக்கு வேணும். ஏன் ப்ரோ இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? கூலிங் பயலுங்க. ஸோ 1 minute நண்பர்களே, ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன்.
அதிகம்டா இதெல்லாம். சாரி நண்பர்களே, சர்வீஸ் பில் வந்துச்சு, கொஞ்சம் செதறிட்டு நானே. கம்மி பண்றேன். சாரி கைஸ். $14,000 வந்திருக்கு கைஸ் சர்வீஸ். என்ன வச்சா உன் காரையும் வாங்கிடலான்றி அதுல என்ன வச்சா காரோடு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டூடு. காய்ஸ் இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா? சாரி நண்பர்களே. ட்ரேட் எடுக்க பயமா இருக்குது, அதை அப்படி கண்ட்ரோல் பண்றது ப்ரோ. அப்புறம் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இது பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா? ட்ரேட் எடுக்கும் போது பயமாக இருக்குது அப்படின்னா, ஏன் பயமாக இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இல்லை, சரிங்களா? ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பயமாக இருக்குது. ட்ரேட் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ அதை மட்டும் கற்றுக்கோங்க. அது இல்லாமல் நேற்றுவோட லைவ் ரொம்ப முக்கியமான லைவ். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று நல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? ப்ரோ எக்ஸ்பைரி டைம் சொல்லுங்க. எக்ஸ்பைரி டைமா ப்ரோ? நான் ப்ரோ எக்ஸ்பைரி டைமா? இந்தியன் மார்க்கெட் நம்ம பண்ணல ப்ரோ. ஃப்ரைடேல இன்னைக்கு. ஹலோ ட்ரேடர் 07 வாங்க வாங்க. டிபி ஷைத்தான் ஹாய் 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 ப்ரோ. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இயர்லி எவ்வளோ எடுக்கலாம், லிமிட் இருக்கா? பேங்க்ல நீங்கள் எவ்வளோ எடுக்கலான்ட்டா? நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10L எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேக்ஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா சம்பாரிச்சிங்கன்னா கட்டுங்க, நோ இஷ்யூஸ். ஃபஸ்ட்டு நம்ம சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் இந்த நோண்டி கேள்விலாம் கேட்போம், ஓகே? சோக்கு தான். ஸோ நான் இங்கே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே ஒரு இவ்வளோ பெரிய கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு, சரிங்களா? கேண்டில் எக்ஸ்பயர் டைமா ப்ரோ? 1 மினிட் ப்ரோ. டைமரில் வைக்காதீங்க, டைமில் வச்சுக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே டவுன் டைரக்ஷனில் ஒரு ட்ரேட் போகிறோம். USDP HP டவுனில் ஒரு சிங்கிள் ட்ரேட் ஃபார் $50, சரிங்களா? இதில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய கேண்டிலோ ஷேடோவோ இந்த மாதிரி கிரியேட் ஆகி மார்க்கெட் வருது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இப்போ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா? ஸோ மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் இதை கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரே டைமில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸாக கிரியேட் ஆகி கடைசியில் இந்த கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் கீழே வரும், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம். அது இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். நான் 5 மினிட்ஸில் பார்த்துட்ருக்கேன். ஸோ 1 மினிட்ல காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், நம்ம எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க கைஸ்? லைவில் இருக்கீங்களா? ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கீங்களா? ஃபோன் பேச போன நேரத்தில் எல்லாம் ஓடி போட்டாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணணும், டார்கெட் 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணியே ஆகணும். ஃபார் ஷோர் நீங்கள் பண்ணுவீங்க, சரிங்களா? ஃபார் ஷோர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ப்ரோ. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட். அட்மின் சார் சிக்னல் கொடுத்துனுங்கிறேன், நீங்கள் தான் ஆளை காணும். போடுங்க, இருந்தாங்க வேடிக்கை பார்த்துனுக்குறீங்க.
கிருபா ஷாக் ஆகிட்டுக்கிறியா? எங்கள் அப்பா கிட்டலாம் காமிச்சா சதறிடுவார். ஃபக் என்ன பண்ணுறது, யானையை வாங்கியாச்சு மேய்ச்சி தான் ஆகணும். ரெண்டாவது பில்லு பார்த்தியா, ஆல்மோஸ்ட் $20,000 ப்ராஃபிட் தான். இட்ஸ் ஓகே டூட். ஒரு ஒருத்தர் தான் தெரியும், நீ கத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவேன். ப்ரோ கோர் ஸ்ட்ராட்டஜி எதனா ஒர்க் எம்டிஜி அதிகமாக போகுது. எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? நேற்று தான் ஒருத்தர் சொன்னார் 3.0 ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க, எது ஒர்க் பண்ணுறீங்க, எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸை பொறுத்து தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். எல்லா இடத்துலையும் எல்லாமே ஒர்க் ஆகணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. சரிங்களா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுலேயே. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் வைஸ். He said to remove you, bro. Remove your message. So next trade பார்ப்போமா? So first trade we made a massive profit, I guess. So second trade நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன், பாருங்க. சும்மா சொன்னேன் ப்ரோ, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம். யூஎஸ்டி எம்எக்ஸ்என்ல நம்ம ட்ரேடுக்காக பிளான் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் வெயிட் பண்ணுங்க, இன்னுமே இருக்குது டைம். ரெண்டு எம்டிஜியில் கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அ டவுன் டைரக்ஷன் கைஸ். சரிங்களா, சப்போஸ் இஃப் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேடில் கவர் பண்ணிக்கலாம் எம்டிஜி போட்டு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட் கேண்டல் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. இந்த கேண்டல் எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் இருக்குது இந்த 5 மினிட் கேண்டல் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்களே, இது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். ஆனால் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது, 2 மினிட்ஸ் இருக்குது. நம்ம அவசரப்பட்டணும், இட்ஸ் ஓகே. மேலே டச் ஆகிடுச்சு, ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் வந்துடும். ஸோ டோன்ட் வரி. If loss, second MTG யூஸ் பண்ணலாம் for $100 for a down direction guys. ஸோ பர்ஃபெக்டான என்ட்ரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பட் நான் 1 மினிட் கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரேட் எடுத்துட்டேன் கைஸ். இந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிற டைம், க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 மினிட் பிஃபோராக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அடுத்த கேண்டல் சப்போஸ் இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கூட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. சரிங்களா, இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இங்கே டச் பண்ணதுனால இங்கே பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க இந்த லெவலில். இதுக்கப்புறம் செல்லர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாகும். ஸோ செல்லர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாகும் போது ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து ரிவர்சலில் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 5 மினிட்ஸில் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இது பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி நம்ம எடுத்த ட்ரேட் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ டீப் ஷோர் ஷார்ட் கைஸ். ஸோ சூப்பரா. ஸோ நம்ம எந்த இடத்துல கால் வைக்கிறோமோ அந்த இடத்துல பணம் இருக்கு கைஸ். ஓகேங்களா, ஸோ பேக் டு பேக் 2 ஷோர் ஷார்ட்ஸ் டன் இன் பப்ளிக் சேனல். ஸோ யாரெல்லாம் இன்னும் பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ட்ரேட்ஸ் வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டில் போடுங்க கைஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஜனா நல்லா இருக்கும் ப்ரோ. நியூ ஸ்ட்ராட்டஜி இருக்கா ப்ரோ? நியூ ஸ்ட்ராட்டஜி
நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எதுவும் இல்லை. ப்ராஃபிட் ப்ரோ அல்டிமேட் சூப்பர் ப்ரோ. அபிஷேக் ப்ராஃபிட் சூப்பர். நியூ தமிழ் ப்ராஃபிட் சூப்பர் ப்ராஃபிட்டா புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ப்ராஃபிட் ஆகிறதுலாம் மேட்டரே கிடையாது, சம்பாரிச்சிடலாம். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்குறத புரியணும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ புரியுதுன்னா சொல்லுங்கள், புரியலனாலும் கேளுங்க. ப்ராஃபிட் டிவிகே நியூஸ் ப்ராஃபிட் சூப்பர். திருப்பி லைவ் போய் பாரு, கவனிக்கலடா. சொல்கிறேன் இது வரட்டும். ஓடிசியில் எப்படி ப்ரோ பையர் செல்லர்ஸ் டாமினன்ஸ் வரும்? கோடெக்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க ஓடிசி. அதான் புரியல ப்ரோ. ஓல்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை ப்ரோ. ஓல்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ? எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ சிம்பிள் தான் ப்ரோ. மார்க்கெட் வந்து பையர் செல்லர்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் ஓடிசி கூட லைவ் மார்க்கெட் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே முன்னாடியே வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ட்ரேட்ஸ் தான். அப்படி இருந்தாலும் இது ஓடிசி லைவாக ரன் பண்ணாது. ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமபிள் ட்ரேட்ஸ், சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் வரணும், இந்த கேண்டில் இப்படி தான் முடியணும் அப்படின்றது இருக்குது. சப்போஸ் இது ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வால்யூம் உள்ள கேண்டில் கிரியேட் ஆகுது, எந்த லெவலில் வருது, எங்கே வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க செல்லர்ஸு, எங்கே டாமினன்ஸ் பையர்ஸ் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலே ப்ராஃபிட் தான். நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டோ ஓடிசி மார்க்கெட்டோலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, சரிங்களா? ஸோ நீங்கள் கான்செப்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மார்க்கெட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். Do you remember me? Yes bro. தெரியுது ப்ரோ. ஜனா ஐ நோ. டெலிகிராமில் வருவார், சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ட்ரேட் பார்ப்போமா? இங்கே நல்ல ஒரு வால்யூம் இருக்குது ஃபார் அ டவுன் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓகே நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரிவர்சல் இருக்குது. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி கிட்ட மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டில் நல்ல டாமினன்ஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ பையர்ஸ் இங்கேருந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இங்கேருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட்டில் போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா எல்லாருமே நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்லாம் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. இங்கே பையர்ஸ் கம்மியாயிடுச்சு, சரியா? சிம்பிள். நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாரு என்னன்னா இங்கேருந்து பையர்ஸ்லாம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மச்சி. நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் மச்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடும் நம்ம டவுனுக்காக தான் போக போகிறோம். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரேட் நான் கொடுத்துட்டேன். டெலிகிராம் சேனல் இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் கீழே இருக்கும். இல்லைனா கூகுளில் போய்ட்டு binary-pro-tamil.comனு போடுங்க. உங்கள் எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு சேரும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் போக போகிறோம். நான் ட்ரேட் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் in 10 seconds. இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்துருக்க வேண்டியது, பட் நம்ம பேசிக்கிட்டே விட்டுட்டோம். இட்ஸ் ஓகே. எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் காய்ஸ், இங்கே ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸு, சரியா? பையர்ஸ் எல்லாருமே இங்கே ப்ரீவியஸ் லோ கிட்ட பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ பை பண்ண ஸ்டார்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு செல் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ பையர்ஸ் மேடு ப்ராஃபிட், நல்லபடியான ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பையர்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் செல்லர்ஸோட பவரை பார்க்கலாம். நீங்களே இங்கே கிளியராக மென்ஷன் ஆயிருக்கும், தெரியுதுங்களா? இந்த பையர்ஸை விட செல்லர்ஸோட பவர் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் நல்லாவே கீழே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பையர்ஸ் இங்கே இல்லை. ஸோ செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் ஃபார் அ டவுன் டைரக்ஷன் அண்ட் வி மேட் எ ப்ராஃபிட். சூப்பரா ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. ப்ராஃபிட் இன் சேட் கைஸ். ப்ராஃபிட் மேக் பண்ணவங்க எல்லாரும் ப்ராஃபிட் இன் சேட் போடுங்க நண்பர்களே, சரிங்களா? பேக் டு பேக் 3 shows are done in a public channel guys. நமக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? அதுதான் ப்ராஃபிட் ப்ரோ சூப்பர். ப்ராஃபிட் ப்ரோ பைனரி ப்ரோ சூப்பர் ப்ரோ. கேபிட்டல் ரெடி
ஐம் கோயிங் ஃபார் அ ஜாப் நோ. கண்டிப்பாக அகைன் ஜாயின். நோ கேபிட்டல் இருந்தால் சேஃப். சஜஸ்ட் மீ டு ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? ஸோ எவ்வளோ வேணால் இருக்கலாம். கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இல்லைனா தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓனாக பண்ணி லாஸ் பண்ணுறதை விட நல்லா தெரியுது, உங்களுக்கு கான்செப்ட் புரியுது அப்படின்னா ப்ராஃபிட் நீங்களே ஓன் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணினாலே மோர் தென் எனஃப். சரிங்களா? ஸோ இல்லை நான் டெய்லி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்க உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கெஸ் எவ்ரி ஒன் மேட் அ ப்ராஃபிட். ஸோ டைம் இந்தியன் டைம் படி இப்போ வந்து 4 PM ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 4 PM என்ன டைம் சொல்லுங்க. இது முடிச்சுட்டு கூட 4 PM என்ன டைம்? எதுக்கான டைம் நண்பர்களே? ஸோ பயங்கரம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜாக பேசினு இருக்கணும். Bro, there are many traders, but why only some people are profitable? That's the only doubt I have. ஏன் அப்படின்னா மைண்ட் செட் சரியில்லை. சரிங்களா? எமோஷனல் ட்ரேட் பண்ணிடுறீங்க. மைண்ட் செட் சரியில்லை. கிரீட் அதிகமாகிடுது. இன்னைக்கு இவ்வளோ எடுத்துட்டேன், நேற்று அவ்வளோ எடுத்து நான் இன்றைக்கி ஏன் எடுக்க முடியாது என்னால் முடியும். ஓவர் கான்ஃபிடென்ஸு. சரியா? நீ ஓவர் கான்ஃபிடென்ஸை மேலே காட்டலாம், ஆனால் மார்க்கெட் கிட்ட காட்ட முடியாது. சரிங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஃபோரெக்ஸ் அசெட்டில் ட்ரேடிங் ஓடிசியில் தான் கைஸ். ஓடிசியில் தான் நான் அதிகமாக பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ப்ரோ விஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. விஐபி மெம்பர்ஸ் கெட் ரெடி. ஆனால் நம்ம விஐபியில் போட்டு லைவ் தான் போட போகிறோம். இட்ஸ் ஓகே. எவ்வளோ? அப்படிதான் போகலாம். வச்சு யூஎஸ்டி எம்எக்ஸ்என் மேனிப்புலேஷன் நடக்குமா பிரதர்? கேண்டில்ஸ் கண்டிப்பாக மேனிப்புலேஷன் நடக்கும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளோட ஃபண்டெல்லாம் அவங்க தூக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் மேனிப்புலேஷன்லாம் இல்லை, இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் இல்லை, அந்த மாதிரி சீன்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரேடிங்குள்ளே இறங்கிட்டிங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க, 1000%, 2000% நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே வராதுல்ல. உங்களுக்கே தெரியும். இங்கே நல்லா கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஜாபுக்கு போகணுன்னே தோணாது. நீங்கள் எவ்வளோ தான் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எனக்கு இந்த லைஃப் வேணாண்டா அப்படின்னு தான் தோணுமே தவிர நான் திருப்பி வந்து ஜாபுக்கு போகிறேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் மைண்ட் செட்டே வராது. ஏன்னா இங்கே அவ்வளோ அந்த அளவுக்கு பே வருது. ஸோ நம்ம இங்கே வந்து விஐபி செஷனில் வந்து நம்ம இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஐ கெஸ் வி ஹாவ் மேக்கிங் எ ப்ராஃபிட் கைஸ். எல்லாருக்கும் நல்லா கேட்குதுங்களா? Gigabyte kids, how much you already earned in Cortex? ஸோ earned in Cortex-ஆ? கொஞ்சம் வெயிட் பண்ணி லைவை பாருங்கள். லைவ்லேயே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க அது பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. பேக் டு பேக் 4 ட்ரேட்ஸ். சரிங்களா? 3 ட்ரேட்ஸ் இன் பப்ளிக் சேனல் அண்ட் 4th trade in VIP. So we made a profit. இந்த லெவல் ஆஃப் அக்யூரசி உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களா கைஸ்? ட்ரேட் கொடுக்கலாம்,
கொடுக்கலாமும் இருக்கலாம். பட் நான் இப்படி தான் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், இதை பண்ணுங்கடா அப்படின்னு யார் சொல்கிறா சொல்லுங்கள்? எல்லாம் அவன் சம்பாரிச்சிட்டு போனால் போதும் தான் நினைக்கிறானுங்க தவிர எவனும் நல்லா இருக்கணும்லாம் எவனும் நினைக்கிறது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது நான் சொல்கிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, செல்லர்ஸ் வந்து ஒரே டீமாக நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் சிம்பிள் தான் நண்பர்களே. பையர் செல்லர்ஸை பற்றி மட்டும் யோசிங்க, அது மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இங்கே புக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஜோன்ஸு, சரிங்களா? இந்த படத்து சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இங்கே புக் ஆகிடுச்சு. தென் இந்த கொஞ்சம் பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் இப்போ என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, இந்த லெவல் வரைக்கும் வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் ஹோல்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இன்னமும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னா எங்கேயுமே எடுக்கலாம். USD MX நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷனை போகிறேன், சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இங்கே புக் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல பெரிய ட்ரேடர்ஸ், ரீட்டைல், நம்ம ஹோல்சேல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் கீழே வரும் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க, டேக் ப்ராஃபிட், ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மேபி ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடம் வரைக்கும் அவனை ஹோல்ட் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட டேக் ப்ராஃபிட் இந்த லெவலில் தான் இருக்கும், சரியா? சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் நம்ம டவுன் டைரக்ஷனில் தாராளமாக ஃப்ளோ பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கிறேன் 5 மினிட்ஸில். ஸோ 5 மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிங்க அப்படின்னா இதுதான் ஒரு லெவல் கைஸ், சரிங்களா? இது வந்து ஒரு லெவலாக இருக்குது இங்கே. ஸோ சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அகைன் ஃபார் டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ரோ ரெடியாக இருங்க. இங்கே ஏன் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்றத சொல்கிறோம் பாருங்க. இங்கே ஏன் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இது ஒரு லெவல். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த லெவலில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், நம்ம வந்து வேறு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் புரியுதா கைஸ்? அண்ட் வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே, சரிங்களா? எத்தனை பேர் நினச்சிங்க இந்த ட்ரேட் லாஸ் ஆகும்ன்ட்டு? எத்தனை பேர் நினச்சிங்க? குளிர்துரா. மீ ப்ராஃபிட் சூப்பர். பட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. எடுத்த உடனே லாஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இருங்க, ஏதோ நல்லா பேசினே போயிருக்காங்க. ப்ரோ சொல்லிட்டு எடுங்க ப்ரோ சொல்லிட்டு எடுங்க ப்ரோ ப்ளீஸ், பிகாஸ் 5 செகண்ட்ஸ் டிலே. அதுதான் ஓகே டூட், சொல்லிட்டு எடுக்கிறேன். பட் நீங்கள் விஐபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே சுத்தமாக டிலே கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம டெலிகிராம்லையும் ட்ரேட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. இல்லைனா கூகுளில் போயிட்டு binaryprotamil.com அப்படின்னு போடுங்க. நம்மளோட எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணிங்க கைஸ்? இந்த ட்ரேட் யாரெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க? ஐ ஹோப் லேட்டாக எடுத்தவங்க கூட ஃபர்ஸ்ட் MTGயில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கூட ஒரு கான்செப்ட் புரியுதா நண்பர்களே? நான் நினச்சேன் ப்ரோ, பிகாஸ் நெக்ஸ்ட்டு இப்போ ரிவர்சல் ஆகும். ஸோ
அதுவும் ஆகும்னு தோணுச்சு. ஓகே. பட் வி மேட் அ ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ரிஜெக்ஷன் குடுத்துருச்சு. சரிங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, ஒரு இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, அந்த இடத்த வந்து தாண்டி போகும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு போட்டு நெனச்சு வச்சிருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி இருங்க ஒரே நிமிஷம். செலக்டே பண்ண முடியல. சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு லெவல். சரிங்களா? ஆனா, பட் மார்க்கெட் எங்க வரைக்கும் வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கு? இங்க வந்து லிக்விடிட்டி இருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் இந்த லெவலுக்கு திருப்பி வரும் நண்பர்களே. நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் டன். செகண்ட் டைம் ரிஜெக்ஷன் டன். தேர்ட் டைம் கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்க வரைக்கும் நம்ம ஃபோரெக்ஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து இங்க வரைக்கும் கூட நம்ம டார்கெட் வச்சு செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். கண்டிப்பா மார்க்கெட் கீழ வந்திருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் ப்ரோ இப்போ இங்கே இந்தியாவுக்கு வர ஐடியா இல்லையா? ஐடியாவா ப்ரோ? வந்து என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நண்பர்களே, இங்கே நீங்கள் பாருங்க. மார்க்கெட் வந்து நல்லபடியாக மேலே போகிறது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தீங்கன்னா எது? தேடுங்க பார்ப்போம். இதோ பாருங்க. இவனை பார்த்தீங்களா? 30 மினிட்ஸ் கேண்டில்ல வச்சதுக்கப்புறம் தான் இவனே கண்டுபிடிக்க முடியுது. இந்த சிங்கிள் கேண்டில் வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்பயோ ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேசிவான கேண்டில் ஒன்று வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ள அந்த கேண்டிலை கவர் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட ட்ரெண்ட் வந்து மேஜர் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து நம்ம அப் டைரக்ஷனில் தான் நம்ம பிளேஸ் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட மேஜர் ப்ரையாரிட்டி ட்ரேட்ஸ் வந்து நம்ம அப் டைரக்ஷனில் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 30 மினிட்ஸில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம 1 மினிட் போவோம், இல்லைனா 5 மினிட்ஸ் போவோம். ஓகே. ஸோ 5 மினிட்ஸில் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுதுன்னா ப்ரீவியஸ் 3 மினிட்ஸாக ஒரு 2 நிமிஷம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாகுது. அதனால் ஒரு பெரிய ஷேடோ கொண்டு வருது. 1 ஆர் 2 அசெட்ஸில் மட்டும் ட்ரேடிங் பண்ணலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு செட் ஆகுது, புரியுது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் லைன் புரியுது, எங்கே வரைக்கும் போக போகுது அப்படின்றது புரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளோலேயே நீங்கள் போங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கைஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பையர்ஸோட பவர் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட பவர் அதிகமாகிக்கிட்டு தான் வருது. ஸோ ஓகேங்களா? 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இப்போ நம்ம 1 மினிட் கேண்டில் வச்சு பார்க்கலாம். 1 மினிட் கேண்டிலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம ரிவர்சல் கொண்டு வரோம். இது சொல்லாமான்னு தெரியல, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு தெரியாது இப்போ மார்க்கெட் வந்து இப்போ கண்டினியூஸாக மேலே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நடுவில் நம்ம எங்கடா சப்போர்ட் வரும், எங்கடா ரெசிஸ்டன்ஸ் வரும், எங்கடா சப்போர்ட் லைன் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கான இண்டிகேஷன் தான் இவன். சரிங்களா? ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த கரெக்ஷன் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கேண்டில் வுட் பி எ ஆப்போசிட் டைரக்ஷன் கேண்டில். சரிங்களா? ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க போகிறோம். யூஎஸ்டி DZDயில் அப் டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஒரு 20 செகண்ட்ஸ் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? USD DZD நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார் அப் டைரக்ஷன். அப்பு போடுறா. ஷாக், நான் மறந்தே போயிட்டேன்டா. நீ போட்டியா? மறந்தே போயிட்டேன் நான். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம செகண்ட் MTG ஃபர்ஸ்ட் MTG நோக்கி போகிறோம் ஃபார் $200. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேஜர் ட்ரெண்ட் எதை நோக்கி இருக்க போகுதுன்னா அப் டைரக்ஷன் நோக்கி தான் இருக்க போகுது. ஸோ அது நம்மளுக்கு கன்ஃபார்மு. ஸோ நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது மார்க்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடும் நம்ம ஃபர்ஸ்ட் எம்டிஜியும் நம்ம அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் $200. ஸோ நம்ம இப்போ வந்து $500 வச்சுக்கலாம். $200 ஃபர்ஸ்ட் ட்ரேட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் $400 or $500 நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? காய்ஸ், நான் சூயிங்கம்ன்றது உங்களுக்கு கேட்குதுங்களா? ஸ்லைட்டாக லாஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எஸ்ஸா சொல்றது கேட்குதுடா. இட்ஸ் ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். எல்லா ட்ரேடும் எல்லாரும் ப்ராஃபிட் ஆகணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம அனலைசிஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். இங்கே என்ன நடக்குது நண்பர்களே, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சவுண்டு போடாத. இப்போதைக்கு இங்கே பெரிய ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்லை கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணவங்க, நம்ம ஆல்ரெடி இங்கே ட்ரேட் எடுத்துருந்தோம். ப்ராஃபிட் புக் பண்ணவங்க தென் செல்லர்ஸோட பவர் அதிகமாக இருக்குது. செல்லர்ஸும் வந்து இந்த லெவலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு? சைட்வேஸில் ஏன் மூவ் ஆகிட்டுருக்குன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு பெரிய கேபிட்டல் இந்த இடத்துல இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு கேண்டல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்குது. எஸ், மேக்ஸிமம் கீழே தான் போகணும். இட்ஸ் வெயிட். இந்த மாதிரி இடத்துல தான் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் நண்பர்களே. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான். ஸோ இது கொஞ்சம் நேரம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ வரைக்கும் வேறு பார்க்கலாம். இங்கே என்ன நடந்திருக்கு? ஒரு 2 மினிட்ஸ் நண்பர்களே. ஓகே, உங்களுக்கு ட்ரேடு கொடுத்து எவ்வளோ கான்ஷியஸான ட்ரேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க.
இப்படிதான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் யூஎஸ்டி பிஆர்எல்ல. ஓகே. இருங்க guys, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே பண்ணலாம் ப்ரோ. சரிங்களா, 50லையும் பண்ணலாம். ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் சிக்னல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் ஓனாக என் மூளையை போட்டு கசஞ்சு போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, ஸோ யூஎஸ்டி எம்எக்ஸ்என் நண்பர்களே, யூஎஸ்டி எம்எக்ஸ்என்ல நான் எதை பேஸ் பண்ணி இதை நான் சொன்னேன் அப்படின்னா இந்த பெரிய மேஜர் ஷேடோ. ஆனாலும் இது கன்ஃபார்மாக எதுவும் இல்லை இந்த இடத்துல. ஓகே, லெட்ஸ் see. இந்த கேண்டில் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆச்சு. இல்லை, மேலே போகுது. கைஸ், சிம்பிள் கைஸ், இங்கே ஒன்று பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் போயிட்டு வந்துருச்சு. சரிங்களா, ஸோ பையர்ஸ் ஆல்மோஸ்ட் பையர்ஸ் எல்லாம் காலி. இங்கே எல்லாரும் செல் பண்ணியாச்சு. ஸோ பையர்ஸ் எல்லாருமே இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும் பார்த்தா நம்ம 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து செல்லர்ஸோட இந்த இடத்துல செல்லர்ஸோட ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸோட டாமினன்ஸ் வந்து இப்போ அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் யூஎஸ்டி எம்எக்ஸ் அண்ட் டவுன் டைரக்ஷனில் போகலாமா? வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, அது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தெரியுதுங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக அந்த மார்க் வந்து போட்டுட்டு வந்துட்டான், போயிட்டு வந்துட்டான் அவன். போயிட்டு வந்துட்டான். பட் இருந்தாலும் நம்ம எப்போ கரெக்டான என்ட்ரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.2 இருக்குல்ல, இது முடியட்டும். இது முடிஞ்ச உடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அக்யூரேசி லெவல் கிடச்சிரும். 2 நிமிஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மூவ்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். என்னடா சவுண்ட் வருது அது? ஸோ பார்த்தீங்களா, நான் வெயிட் பண்ண சொன்னது இதுதான். அன்எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் வரும். பார்த்தீங்களா, கரெக்டாக திருப்பியும் ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் போகுது. ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான மூவ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதனால தான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒன்று பாருங்கள், ஃபார் ஷோ இன்னும் 1 மினிட் இருக்குது. நம்ம இன்னும் 1 மினிட் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நம்ம டவுன் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்க போகிறோம். சரிங்களா, இந்த கேண்டில் மீன்ஸ் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இன்னும் 1 மினிட் 20 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்ச உடனே நம்ம டவுன் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா, மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம 2 எம்டிஜி போனாலும் வி வில் மேக் ப்ராஃபிட். தெரியல, இருந்தால் அமுச்சு விட்ரு, சேர்க்காத. ஹரி நீ போடா. இவனை பார்த்தா இவன் அப்படி நின்று இருப்பான் பாரு, அவனுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே,
ஃபக் டூட், ரொம்ப நேரமாக சவுண்ட் இல்லாமல் பேசினுக்கிறேன் ப்ரோ. சாரி நண்பர்களே, எப்போல அந்த சவுண்ட் இல்லாமல் பேசுனுக்கிறேன்னு தெரில. எப்போலன்றா பேசுனுக்கிறேன். ஓ, ஃபோன் வந்துச்சுல, இப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, அப்போ சவுண்ட் கட் பண்ண நினைக்கிறேன். காய்ஸ், ஐ ஹோப் எல்லாரும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல சவுண்டு கட் பண்ணிட்டு பேசினு வந்துருக்கேன் ரொம்ப நேரமாக, பைத்தியம் மாதிரி. ஸோ ஐ ஹோப் எல்லாரும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க. காய்ஸ், எத்தனை பேர் ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க? ப்ராஃபிட் இன் அ சாட் நண்பர்களே, சரிங்களா? யாரெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணி, அப்போ தான் பார்க்காதவங்க, ட்ரேட் எடுக்காதவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ புரியாதவங்க, புரியலன்னா கேட்கலாம். இன்னும் நல்லபடியாக ட்ரேட்ஸ் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் 1 மினிட்டாக தான் சவுண்ட் கேட்கலையா? ஓகே. ப்ராஃபிட் ப்ரோ, மாஸ் அனலிட்டிக்ஸ், சூப்பர் நண்பர்களே. ஸோ ஈவினிங் செஷன் இஸ் ஓவர். மார்க்கெட் இப்போ ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். வால்யூம் இல்லை, எங்கேயுமே பணம் இல்லை, சரியா? அந்தளவுக்கு வால்யூமே இல்லை. எனக்கு வந்து நல்ல வால்யூம் இருக்குது, இந்த மாதிரி சார்ட்லலாம் நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் டைரக்ஷனில் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? வரும்போது நடுவில் இந்த சின்ன கேண்டில் வருது பார்த்தியா? இந்த சின்ன கேண்டில் தான் நம்மளுக்கான அடையாளம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதே மாதிரி வந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது கண்டிப்பாக இந்த லெவலில் வந்து ஒரு ரிவர்சல் இருக்கும், இந்த லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இல்லை, மேபி இந்த கேண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த கேண்டில் இது பாருங்கள், இங்கே ரிவர்சல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இங்கே டவுன் கொடுத்துருப்போம், சரிங்களா? நான் ட்ரேட் பண்ணல, சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து ஒரு கரெக்ஷன் கேண்டில், இதுதான் நம்மளோட ஒரு மார்க்கு. இதில் பெருசாக கூட சின்னதாக ஒரே முள்ளப்பா, இதில் இருங்க, தெரியுதா? இங்கே 3 டாப் இருக்குது, 3 டாப், ஒரு ஹை லோ, 3 கேண்டில் இன் அ சேம் ரோ, சரிதா? ஸோ இதுதான் வந்து ஒரு மார்க்கு. ஸோ இந்த மார்க்கு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும்போது நம்மளுக்கு தெரியாது, திருப்பி எங்கே கரெக்ஷன் வரும், திருப்பி எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எதனா கிடச்சிதுன்னா இதுதான் உங்களோட லெவல். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும்போது கண்டிப்பாக இந்த லெவல் கிட்ட வரும்போது ஒரு கண்டிப்பாக ரிவர்சல் கேண்டில் ஒன்று கிரியேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் இந்த ட்ரேட் எடுத்திருப்போம், சரிங்களா? இந்த ட்ரேட் எடுத்திருப்போமா, இந்த க்ளோஸ் ஆகிடுச்சா இது கிட்ட. ஸோ இங்கே வந்து டவுன் டைரக்ஷனில் எடுத்திருப்போம், டவுன் டைரக்ஷனில் ஃபெயிலு, லாஸு. செகண்ட் எம்டிஜி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு சார்ட்டில் 2 சான்ஸு. ஸோ 2வது சான்ஸில் இங்கே ட்ரேட் எடுத்திருப்போம், கண்டிப்பாக இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்போம். புரியுதுங்களா காய்ஸ்? நான் இப்போ சொன்னது புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? பார்க்குறதே 10 பேர் தான், கொஞ்சமாச்சு ரிப்ளை பண்ணுங்கயா. ஒரு டைமில் 100 பேர் 200 பேர் பார்த்துன்னு இருந்தானுங்க. டீச் ஃபார் அஸ் ப்ரோ, ஐ ஆம் டீச்சிங் ப்ரோ. கேட்குதுங்களா? கேட்கலையா ப்ரோ? ஷார்ட்ஸ் ஃபீடில் லைவ் பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசுறது கேட்குதா? அதுவே எனக்கு தெரில, எங்கே போடுறாங்க? அது ஃபஸ்ட்டு போட்டு அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ, சம, பட் ஐ வில் ஒர்க் ஆல் டைம். கண்டிப்பாக வேற மாதிரி. சூப்பர் கைஸ். எஸ் ப்ரோ, கேட்குதுங்களா? புரிஞ்சுது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ இங்கே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து குவாட்டெக்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் பார்க்குற நிறைய பேர் புது மெம்பர்ஸ் தான். ஸோ இன்னொன்று உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணுற ஒரு விஷயத்த, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்க ட்ரேடர்ஸ் யார் இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, எதனா ஒரு யூடியூபர் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அவங்க லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டே பார்த்துருக்க மாட்டீங்க லைஃப்பில், சரிங்களா? ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க லிங்க்கு. ஸோ குவாட்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் 2 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து டேர்ன் ஓவர் ஷேரிங், இன்னொன்று ரெவன்யூ ஷேரிங், சரிங்களா? டேர்ன் ஓவர் ஷேரில் இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பட் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெவன்யூ ஷேரில் தான் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ரெவன்யூ ஷேரில் தான் நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா 80% ஆஃப் யுவர் கேபிட்டல் கோஸ் டு ஹிம், சரிங்களா? உங்களை யார் சேர்த்து விட்டாலோ, யார் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு போய் சேரும், சரியா? அதனால் ப்ளீஸ் ட்ரை டு delete your old accounts, ஓகேங்களா? அது எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு நம்ம லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ணி விடுறது உங்கள் எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் லிங்க்ஸு, சரிங்களா? ஸோ டேர்ன் ஓவர் லிங்க்ஸில் உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இருக்காது,
ஓகேங்களா? ஸோ நம்ம லைவை இங்கே எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இன்னைக்கு பேக் டு பேக் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, விஐபியில் வந்து 3 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் 4 அண்ட் பப்ளிக்கில் வந்து பேக் டு பேக் 3 ஷோர் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் செஷன் க்ளோஸ் கைஸ். இதோட நைட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி